ஓம் நம சிவாயா யூடியூபர்ஸ் நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட்டாளி விலகலில் எடுத்துக்காட்டு 10 பார்க்கணும். 12th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சியில் குமார், கேசவன் மற்றும் மனோகர் என்னும் கூட்டாளிகள் முறையே 1/2, 1/3, 1/6 என்னும் விகிதத்தில் லாபத்தை பகிர்ந்து வந்தனர். மனோகர் என்பவர் விலகிட்டார். அவருடைய பங்கு என்னது? அப்போது 3ஆவதாக இருக்கிறாரு மனோகர். அப்போ 3ஆவது பங்கு 1/6. குமார், கேசவன் இருவரும் சமமாக எடுத்துக்கொண்டனர். சமமாக அப்படின்னா எவ்வளவு பங்குன்னு அவங்க கொடுக்கல, அதுக்கு பதில் தான் நமக்கு சமமாகன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 1:1. புதிய லாப விகிதத்தையும் மற்றும் ஆதாய விகிதத்தையும் கணக்கிடவும். ஆதாய விகிதம் நான் என்ன சொல்லியிருக்கேன்? 1:1. இப்போ மனோகரின் பங்கு எவ்வளவு? 1/6. இப்போ நம்ம ஆதாய பங்கு எப்படி கண்டுபிடிக்கணும்? விலகும் கூட்டாளியின் பங்கோட ஆதாய பங்கின் விகிதாச்சாரத்தை நம்ம பெருக்கிட்டோன்னா நமக்கு ஆதாய பங்கு கிடச்சிரும். விலகும் கூட்டாளியின் பங்கு எவ்வளவு? 1/6. ஆதாய பங்கின் விகிதாச்சாரம் நம்ம என்ன சொல்லிட்டோம்? 1:1. அப்போது 1 + 1 2. அப்போ 1/2, 1/2. அதை தான் நம்ம இங்கே போட்டிருக்கோம். 1/2. 1 6 12. அதே மாதிரி கேசவனுக்கும் 1/12. எனவே குமார் மற்றும் கேசவன் ஆகியோரின் ஆதாய விகிதம் 1/12, 1/12, அதாவது 1:1. தொடரும் கூட்டாளியின் புதிய பங்கு அதை கண்டுபிடிக்க பழைய பங்கோட ஆதாய பங்கை கூட்டிட வேண்டியதான். தொடரும் கூட்டாளியின் புதிய பங்கு பழைய பங்கு கூட்டல் ஆதாய பங்கு. குமாரோடைய பழைய பங்கு 1/2. இப்போ அவருக்கு கிடச்சிருக்க ஆதாய பங்கு 1/12. கூட்டினா நம்ம எல்சிஎம் எடுக்கணும். 12 எல்சிஎம் எடுத்தோன்னா 6 12, 1 6, 12 12, 1 1. அப்போ 7/12. கேசவனுக்கு 12 எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 4 12, 1 4, 12 12, 1 1, 5/12. எனவே குமார் மற்றும் கேசவன் ஆகியோரின் புதிய லாப விகிதம் எவ்வளவு? 7/12, 5/12. அப்போது 7:5 அப்படிங்கிறதான் அவங்களோட புதிய பங்கு. புரியுதுங்களா? அப்போ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததெல்லாம் ஒருத்தர்கிட்ட மட்டுமே ஷேர் பண்ணுறது, அப்புறம் 2 பேர்கிட்டையும் ஷேர் பண்ணுறது, இப்போ சமமாக ஷேர் பண்ணுறது. ஓகேங்களா? அந்த மாடல் எல்லாமே ப்ரீவியஸ் சம்மில் இருக்குது. பார்க்காதவங்க போய் செக் பண்ணிக்கோங்க. இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். இதில் எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.